எனக்கும் என்னுடைய மக்களுக்கும் நடுவுல வேற யாராலையும் உள்ள நுழையவே முடியாது. என் நெஞ்சில் குடியிருக்கும் தஞ்சை மக்களே, என் நெஞ்சில் குடியிருக்கும் வேலூர் மக்களே, ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தூய சக்தி டிவிக்கு ஆட்சி. அப்ப உங்களால மட்டும் இல்ல, எந்த வெல்கம் டு பாலிடிக்ஸ் பேசுறாங்க. தாவேக கட்சியுடைய நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் தஞ்சாவூர்ல நடந்துச்சு. இதுக்காக தாவேக தலைவர் விஜய் திருச்சிக்கு தனி விமானம் மூலம் வந்து அங்கிருந்து தஞ்சாவூருக்கு வேன்ல வந்தாரு. வழக்கம் போல அவருடைய ஃபேன்ஸ் அவரை பார்க்க ரோடு ஃபுல்லா நின்று செல்ஃபி எடுத்தாங்க. கிட்ட போகிறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. பட் ஒரு சில இளைஞர்கள் கட்சி கட்டுப்பாடுகளையும் மீறி ஆர்வத்துல வண்டி சேஸ் பண்றது, அவர் வாகனத்துக்கு முன்னாடி கார் விண்டோல உட்கார்ந்துட்டு வர்றது, அதே மாதிரி சன்ரூஃப்ல நின்றுட்டு ஆபத்தான முறையில பயணம் பண்றது போன்ற செயல்களும் ஈடுபட்டாங்க. ஒரு வயசான பெண் கூட நெரிசல்ல அந்த வாகனத்துக்கு பக்கத்திலே விழுந்தாங்க. பாதுகாப்புக்கு வந்த கட்சி நிர்வாகிகள் சொல்லியும் ஒரு சிலர் கேட்கல. இந்த மாதிரி பல்வேறு சம்பவங்கள் வழக்கம் போல நடந்துச்சு. தொண்டர் ஒருத்தர் ஒரு பெரிய மாலை வாங்கிட்டு தாவேக தலைவர் விஜய்க்கு போட வந்தாரு. பட் வண்டி ரன்னிங்ல இருந்ததால அதை தலைவர் வாங்கல. ஆனா அந்த தொண்டர், தலைவா அது உங்களுக்கு வாங்கினதுதான், சைடு மிரர்லயாவது மாட்டி விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சைடு மிரர்ல மாட்டி விட்டாரு. சோழமண்டலம் விவசாய மண்டலம் அப்படிங்கறதால விவசாயிகள் அடையாளமா பச்சை துண்டை போட்டு என்ட்ரி கொடுத்திருக்காரு விஜய். வேலூர் கூட்டத்தில் பேசும்போது விஜய்னா தமிழ்நாடு, தமிழ்நாடுனா விஜய், விஜய பேசினா தமிழ்நாட்டு மக்களை பேசின மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு தஞ்சாவூர் கூட்டத்தில் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காரு. நான் போன மீட்டிங்ல வேலூர்ல பேசும்போது சொல்லியிருந்தேன், தமிழ்நாடு தான் விஜய், விஜய் தான் தமிழ்நாடு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரே பிரதிநிதியா, உண்மையான ஒரு பிரதிநிதியா நாம மட்டும்தான் இருக்கிறோம் அப்படின்றதுக்காக தான் அப்படி நான் சொன்னேன். நீ எந்த உறவு நான் எந்த உறவு முகவரி தேவையில்லை அப்படின்னு திருப்பாச்சி படத்துல ஒரு பாட்டா பாடியிருப்பாங்க. அதை இங்க வசனமா வேற மாடுலேஷன்ல விஜய் பேசியிருக்காரு. எனக்கும் என்னுடைய மக்களுக்கும் நடுவுல வேற யாராலையும் உள்ள நுழையவே முடியாது. இது ஒரு அம்மா பையன் உறவு, அப்பா புள்ள உறவு, அண்ணன் தங்கச்சி உறவு, அண்ணன் தம்பி உறவு, அக்கா தம்பி உறவு. இது சும்மா ஒரு எலெக்ஷனுக்கு வந்த உறவு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இது இயற்கையாகவே அமைஞ்ச உறவு. இது எவ்வளவு டீப்பான உறவுன்றது நான் உணர்ந்திருக்கிறேன். அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு மக்களும் இதை உணர்ந்து இருக்கிறாங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, மற்றவங்களுக்கு வேணா இது எலெக்ஷன், ஆனா எனக்கும் என்ன நேசிக்கிற மக்களுக்கும் இட் இஸ் an emotion. And it is not an ordinary emotion. It is a powerful oceanic emotion. இப்படி இருக்கும்போது வீட்டுக்கு வீடு விஜய், தமிழ்நாட்டுக்காக விஜய், வெற்றி பேரணியில் தமிழ்நாடு, இதெல்லாமே 100% இந்த எலெக்ஷன்ல அது ப்ரூவ் ஆகும். நடந்த கட்சி நிர்வாகிகள் சந்திப்புல எனக்கு ஒரு உறுதிமொழி கொடுங்க அப்படின்னு நிர்வாகிகள் மத்தியில ஊழலற்ற உண்மையான சமூக நீதியை நிலைநாட்ட நம்ம ஆட்சி அமைப்பீங்க தானே அப்படின்னு கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்க தானே அப்படின்னு கேட்டிருக்காரு நிர்வாகிகள் கிட்ட. நீங்க எல்லாரும் எனக்கு இன்னொரு உறுதிமொழியை ஒண்ணு கொடுக்கணும். ஊழலற்ற உண்மையான சமூக நீதியை நிலைநாட்ட நம்ம ஆட்சியை அமைப்பீங்க தானே? உங்களை தான் கேட்கிறேன், நம்ம ஆட்சியை அமைப்பீங்க தானே? இந்த விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்க தானே? உண்மையிலேயே கொடுப்பீங்க தானே? இந்த விஜயை நம்புறீங்க தானே? ஒவ்வொரு வீட்லயும் விசில் சத்தம் கேட்கும் தானே?
ஒருத்தன் சைலண்டா இருக்கானா எதுவுமே தெரியலன்னு அர்த்தம் கிடையாது. சும்மா நச நசன்னு பேசி கருத்து சொல்லிட்டே இருக்கீங்க, அதை விட்டுட்டு உருப்படியான ஏதாவது வேலை பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. காவிரி பிரச்சனையில உன் கருத்து என்ன, முல்லை பெரியார் பிரச்சனையில உன் கருத்து என்ன, இப்படிலாம் அதெல்லாம் பத்தி உனக்கு என்ன தெரியுமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஐயா, உலக மகா மேதைகளே, ROV, ரிமோட்லி ஆபரேட்டட் வெஹிக்கிள், அதை வச்சு தண்ணிக்குள்ளேயே போய் அணைகளோட உறுதித்தன்மையை ஆராய்ச்சி பார்க்குற வரைக்கும் நான் எல்லாம் தெரிஞ்சுதான் வச்சிருக்கிறேன். ஒருத்தன் சைலண்டா இருக்கான், அமைதியா இருக்கான்னா உடனே அவனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிடாதீங்க. சும்மா கருத்து சொல்லிக்கிட்டு கம்பு சுத்திக்கிட்டு இருந்தா எல்லாமே நடந்துருமா? நசன் பேசி அதை கேட்டு மக்கள் வெறுத்து போயிட்டாங்க. உருப்படியா ஏதாவது யோசிங்கயான்னு மக்கள் நினைக்கிறத யாருக்கு தெரியுதோ தெரியலையோ, எனக்கு அது நல்லாவே தெரியுது. அடுத்ததும் நாங்க தான் அப்படின்னு சிஎம் சொல்றாரு. ஆனா 2வது தடவை திமுக ஆட்சிக்கு வந்ததா சரித்திரமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததும் நாங்க தான் அப்படின்னு சிஎம் சார் சொல்லுவாங்க. அதெல்லாம் நடக்காது. 2வது முறை வந்ததெல்லாம் சரித்திரமே கிடையாது. இந்த சைனால கிரேட் வால் ஆஃப் சைனா கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோடைய நீளத்தை விட பெரிய டாஸ்க் இது. ஆனானப்பட்ட அவங்க அப்பாவாலே முடியல. முதல்வருக்கு நன்றி சொல்லியிருக்காரு தாவேக தலைவர் விஜய். கூடவே பயங்கரமா விமர்சனமும் பண்ணியிருக்காரு. பழி மேல பழி போட்டு கரூர்ல ஆரம்பிச்சு நம்ம ஜனநாயகன் படம் ரிலீஸ் வரைக்கும். ஆனா அந்த ரிலீஸ் பிரச்சனையில நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க. முக்கியமா நம்மளுடைய முதல்வர் அவர்கள் கூட பூசி மொழிகி பட்டும் படாம குரல் கொடுத்தாங்க. பட் வாட் எவர் இட் இஸ், குரல் கொடுத்த அவங்களுக்கும் மற்றவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்படி நாம வெளிப்படையா பேசுறதுனால சிஎம் சாரோட மனநிலை இப்ப எப்படி இருக்கும் தெரியுமா? ஏற்கனவே கட்சிக்காரங்க தொல்லை தாங்க முடியல, தூங்க விட மாட்டாங்க. இந்த விஜயும் வந்து தூங்க விட மாட்டான். நம்ம பாட்டுக்கு ஹைவேல சைக்கிள்ல சோலாவா போலான்னு நினைச்சோம். இவன் நாடானா மக்கள் சக்தியோட வந்துட்டு இருக்கான். இவன் தான் கேள்வி கேட்கறான்னு பார்த்தா மக்களையும் கேள்வி கேட்க வைக்கிறான். 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தோம், 5000 ரூபாய் கொடுத்து ஏமாத்தலான்னு பார்த்தா அதையும் கேள்வி கேட்க வைக்கிறான். விசில் சத்தம் வேற விண்ண முட்டுது. கூட்டணி கட்சிகள் தொல்லை வேற தாங்க முடியல. இவன் பண்ற பிரச்சாரத்தையாத்த முடக்கலான்னு பார்த்தா அப்பவும் மக்கள் அவன் பின்னாடி தான் நிக்கிறாங்க. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாத ஒரு மனநிலையில இருப்பாரு. ஆனா சார், நீங்க இந்த விஜயம் முடக்கலாம். ஆனா ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயையும் உங்களால முடக்கவே முடியாது. வாக்குறுதிகள் நிறைய கொடுத்திருக்காரு. அதுல முக்கியமா ரேஷன் கடையில பெண் விற்பனையாளர்களுக்கு பெண் எடையாளர், ஆண் விற்பனையாளர்களுக்கு ஆண் எடையாளர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிராமங்களிலும் எடையாளர் நியமிக்கப்படுவார். பெண் விற்பனையாளருக்கு பெண் எடையாளர், ஆண் விற்பனையாளருக்கு ஆண் எடையாளர் என்பது பின்பற்றப்படும். ஃபைனலா இந்த தஞ்சாவூர் கட்சி நிர்வாகிகள் சந்திப்புல தாவேக தலைவர் விஜய் பேசின பஞ்ச் டயலாக் மட்டும் பார்க்கலாமா? இதோ. என் நெஞ்சில் குடியிருக்கும் தஞ்சை மக்களே, என் நெஞ்சில் குடியிருக்கும் வேலூர் மக்களே, தமிழ்நாட்டை காப்பாத்துறது திமுக தான், தமிழ்நாட்டை பொழைக்க வைக்கிறது திமுக தான், இதெல்லாமே பண்றது திமுக தான், ஸ்டாலின் சார் தான். இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது பாஸ். ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி. கிரிக்கெட்லயும் விசில போடுறது தமிழ்நாடு தான், சிஎஸ்கே. வரப்போற எலெக்ஷன்லயும் விசில போட போறது நம்ம டிவிக்கே தான். இந்த அணி அந்த அணி டெல்லி அணி இதெல்லாம் அனைத்தும் உடைஞ்சி நொறுங்கும், டிவிக்கே அடிச்சு நொறுக்கும். எனக்கும் என்னுடைய மக்களுக்கும் நடுவுல வேற யாராலையும் உள்ள நுழையவே முடியாது. மத்தவங்களுக்கு வேணா இது எலெக்ஷன், ஆனா எனக்கும் என்ன நேசிக்கிற மக்களுக்கும் இட் இஸ் an emotion. அடுத்த ஜென்மத்துல நான் ஒரு விவசாயி குடும்பத்துல பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால மத்தவங்க மாதிரி நானும் டெல்டாக்காரன் தான் அப்படின்னு உங்க காதுல டால்டா ஊத்தலாம் நான் வரல. கடன் மேல கடன் வாங்கிட்டு உங்க கவர்மெண்டே குப்புரட்சி படுத்துக்குச்சு. உங்ககிட்ட பேசுறதும் ஒண்ணுதான்.
சரி அதை விடுங்க. ஓட்டுக்காக என்னென்னலாம் பேசுவீங்க, ஆனா மக்கள் இதெல்லாம் நம்புறதுக்கு அவங்க ஏமாளிங்க நினைச்சீங்களா? மக்களே, நம்மளுடைய ஆட்சி அமைஞ்சதும் இந்த மாதிரி பெரிய பெரிய திட்டங்கள்லாம் உடனே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒருத்தன் சைலண்டா இருக்கான், அமைதியா இருக்கான்னா உடனே அவனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிடாதீங்க. அவங்களாம் ஆல்ரெடி பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சார். அப்ப உங்களால மட்டும் இல்ல, நீங்க இந்த விஜயம் முடக்கலாம், ஆனா ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயையும் உங்களால முடக்கவே முடியாது. உங்களோட நான் இருக்கேன், நம்ம மக்கள் இருக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? கான்பிடென்ட்டா இருங்க. எஸ்ஓபின்னு போட்டு ஒரு பக்கம் அவனை தடுத்துரு, இன்னொரு பக்கம் அவன் மேல பழி போட்டு நானும் தடுத்துறேன். என்ன ஓகேவா? டீலிங் ஓகேவா? ஓவர். ஊராம் வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. எப்படி? ஊராம் வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்கன்னு அர்த்தம். மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா? மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? இந்த சத்தத்துக்கு அர்த்தம் தெரியுமா சார்? தீய சக்தி திமுக ஆட்சி மறையட்டும், தூய சக்தி டிவிக்கு ஆட்சி வரட்டும். தாவேக தலைவர் விஜய் விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்திருக்காரு சபாநாயகர் அப்பாவு. சந்தி சிரிச்சனால தான் 47 பேரை கொண்டு போட்டு தனி விமானத்தில் வந்து வீட்டில் வந்து பதுங்கி இருந்தாரு 2 மாசமா. அதே சந்தி சிரிக்க வச்சுட்டு அவரை சிரிக்க வச்சுட்டு அவர் வந்துட்டாரு. ஆனா இரவோடு இரவா முதல்வர் போய் 41 பேரையும் அந்த குடும்பத்தையும் பார்த்து ஆறுதல் சொல்லி 41 குடும்பத்துக்கும் அரசு நிதி என்ன உண்டோ அதை அவ்வளோ கொடுத்து பாதிக்கப்பட்டவங்க ஆஸ்பத்திரியில் இருந்தவங்களையும் பாதுகாத்து தேவையான அவங்களுக்கு மருத்துவ உதவி பண்ணி காப்பாற்றி விட்டாங்க. இவர் போய் ஓடி ஒழிச்சிட்டு 2 மாசம் கழிச்சு வந்து வீரவசனம் பேசினா எழுதி கொடுக்கறதை யார் வேணாலும் வாசிக்கலாம். மாண்புமிகு தமிழக முதல்வர் தமிழ்நாட்டில் பொறுப்பேற்ற பிறகு ஏதாவது ஒரு சம்பவத்துக்கு சட்டம் ஒழுங்கு, அதாவது ஒரு சமூக விரோத செயலோ கொலையோ கொள்ளையோ நடந்ததுக்கு ஒருதலை பட்சமாக ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று பார்த்து ஏதாவது ஒரு சம்பவத்தை சொல்லுங்க, நடவடிக்கை எடுக்கிறத தவறியது. யார் தப்பு செய்தாலும் உடனே குற்றவாளியை கைது செய்து சட்டத்துக்கு முன் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுப்பார். நாங்குநேரி சம்பவம் கண்மூடித்தனமாட்டு செய்த சம்பவம், மனிதன் யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மிக மோசமான சம்பவம். ஆகவே உடனடியாக 24 மணி நேரத்துக்குள்ள 7 அக்யூஸ்டையும் கைது பண்ணியிருக்காங்க. இன்னும் அவங்க மூலம் என்னென்ன இதுக்கு பின்னாடியில சதி திட்டம் இருக்கா எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. நல்ல முடிவு எடுப்பாங்க. ஒரு சம்பவத்தில் கூட நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க. குற்றங்கள் நடப்பதை குறைஞ்சிட்டு, அதோடு மட்டுமல்ல தண்டனையும் வலுவா வாங்கி. இன்னைக்கு மாதிரி நாளைக்கும் யாரெல்லாம் அரசியல் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.